राम राम। नमः पार्वती पतये। हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। गंगापुत्राय शांताय शन्तनुप्रवराय च अपुत्राय ददाम्यर्घ्यं सलिलं भीष्मवर्मणे वैयाघ्रगोत्रपादाय शन्तनुप्रवराय च अपुत्राय ददाम्यर्घ्यं सलिलं भीष्मवर्मणे। अद्य प्रभृति मेदाश ब्रह्मचर्यं भविष्यति अपुत्रस्यापि मे लोकाः भविष्यन्त्यक्षयादिवि न हि जन्म प्रभृत्युक्तं मया किञ्चिदिहानृतं यावत् प्राणान् प्रियन्त्यैव मम देहं समाश्रिताः तावन्न जनयिष्यामि पित्रे कन्यां प्रयच्छ मे परित्यजाम्यहं राज्यं मैथुनं चापि सर्वरसः ऊर्ध्वरेता भविष्यामि दाससत्यं ब्रवीमि ते। न कर्मणा न प्रजया धनेन त्यागे नैके
அமிர்தத்வமானசுஹு. நம்ம பாரத தேசத்துல மிகவும் உயர்ந்த தியாகிகள் வாழ்ந்து இந்த தேசத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இந்த தேசத்தினுடைய உயர்வே அதுலதான். எத்தனையோ தியாகிகள் சுதந்திர போராட்டத்துல போராடினவர்களை தான் தியாகிகள் அப்படின்னு நாம் சொல்றோம். அவர்கள் மட்டும் இல்லை, இராணுவத்துல வேலை செய்தவர்களும் ஆகட்டும், சுத்தமான நேர்மையான அரசு வேலை செய்பவர்களாகட்டும், காவல்துறையாகட்டும், மருத்துவர்களாகட்டும், வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு தான் மக்களுக்காக சேவை செய்கிறார். அதுக்கு சம்பளம் வர்றது வரலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல தியாகம்ங்கிறது தான். எதற்காக வாழணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோமோ அதை விட்டுட்டு தன்னுடைய கடமையை செய்கிறார். அதுல மிகவும் உயர்ந்ததான ஒரு சரித்திரமாக ராமாயணம் மகாபாரதம் அமையறது. மிகவும் பெருமையானது. இன்றளவும் நாடு முழுவதும் பிரபு ராமச்சந்திரனை பத்தி, ராமபிரானை பத்தி நாம் கொண்டாடி பேசுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லையற்றதான, துண்டில்லாததான, மிகவும் செல்வச் செழிப்பி மிகுந்ததான அரசை அப்பாவுக்காக உதறிட்டு போனார். ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். பாராலும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காடம் அடைந்தவனே சீராலும் வரை மார்பா திரு கண்ணபுரத்தரசே தராலும் நீல்முடி எல்தாசரதி தலேலோ. குலசேகராழ்வார் அப்படின்னு ஒரு மகான் சக்கரவர்த்தி ராஜா. அதான் இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை. தேசத்தை ஆண்ட மன்னர்கள்லாம் தெய்வ பக்தியோட இருந்து காண்பிச்சிருக்கார்கள். ஏன்னா அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள். யதா ராஜா ததா பிரஜாஹா. குடும்பத் தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் குடும்பம் இருக்கும். அரசன் எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்கள் இருப்பார்கள். அரசன் நல்லவனா இருந்தா மக்களுக்கும் நல்ல சிந்தனை இருக்கும். அரசனுக்கு சத்தியத்திலையும் நீதியிலையும் தர்மத்திலையும் தெய்வத்திலையும் நம்பிக்கை இருந்ததுன்னா மக்களும் அதன் வழி நடப்பார்கள். அதுபோல தெய்வ பக்தியோட மிகுந்த அரசர்கள் அரசாண்டதான பூமி அது. நம்ம சோழ சேர பாண்டிய பல்லவர்கள் தமிழ்நாட்டை எடுத்துப்போமே, ரொம்ப போக வேண்டாம் வெளியில. இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள்ல யாராவது ஒரு மன்னரை நீங்க சரித்திரத்துல இறை நம்பிக்கை இல்லாதவர்கள்னு காமிச்சுங்கள் பார்ப்போம். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு ஒருத்தரை காமிச்சிருங்கள், முடியவே முடியாது. அதை விட ஆச்சரியம், அந்த மன்னர் காலத்துல ஏதாவது ஒரு கோவிலை கட்டியிருக்கோம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு திருப்பணி கட்டுறதுன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம புதுசா கட்டுறதுன்னு. புதுசா கட்டுறதெல்லாம் பின்னாடி வந்தது. இது ராஜராஜ சோழன் கட்டினான், புதுசா கட்டினான். ராஜேந்திர சோழன் கட்டினான், புதுசா கட்டினான். ஆனா அதற்கு முன்னாடி உள்ளது ஸ்ரீரங்கம், அதற்கு முன்னாடி உள்ளது திருவானைக்காவல்.
அதுக்கு முன்னாடி உள்ளது கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் சக்கரபாணி கோவில், திருவையாறுல உள்ள ஐயாரப்பன். அவர்கள்லாம் தன்னுடைய ஒரு கட்டடக்கலையையும் அர்ப்பணிப்பையும் காண்பிச்சார்கள். அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள்னா இறை நம்பிக்கை மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அது மாதிரி ஒரு மன்னன் குலசேகர ஆழ்வார் அவர் சொல்றார், ராமபிரான் விட்டுட்டு போன அந்த சொத்து கடங்கார சொத்து இல்லை. இப்ப உலகத்துல எந்த நாட்டை எடுத்தாலும் கடன் உள்ள நாடுதான். அமெரிக்கான்னு நாம சொல்றோமோனோ, உலகத்திலேயே பெருங்கடங்கார நாடு அமெரிக்கா தான். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அமெரிக்கா என்னமோ பொருளாதாரத்தை ரொம்ப உயர்ந்த நாடுன்னு நினைச்சுட்டு இருப்போம். உலகத்திலேயே பெரிய கடங்கார நாடு எதுன்னா அமெரிக்கா தான். இது மாதிரி இப்ப எல்லா நாடும் அங்கங்க எங்கேயோ மாத்தி மாத்தி இந்த கடனை அடைக்கிறவன் இருக்காம பாருங்க, கடன் வாங்கிட்டே பழக்கப்பட்டவன் இருக்காம பாருங்க. ஒரு தட்டை கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னூத்தட்டை கடன் வாங்குவான், வட்டி அடைக்கிறதுக்கு இப்படியே வாங்கி வாங்கி வாழ்க்கை முழுக்க குட்டிச்சவரா போகும். அது மாதிரி அரசாள்றதெல்லாம் சாமர்த்தியம் இல்லை, அந்த கடன் இல்லாத வாழ்ந்து காமிக்கணும். மகாபாரதம் சொல்றது இந்த மூணும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, வாழ்க்கையில மிச்சம் இருக்கக்கூடாது. அதை உடனே நிசேஷமாக துளி கூட மிச்சம் இல்லாத படிக்கு அதை முடிச்சுக்கணும். பகை, நெருப்பு, கடன், இந்த மூணு. நெருப்பு ஒரு வீட்டுல பத்தினெடுத்து இல்லை ஒரு இடத்துல இருக்குன்னா முக்காவாசி அடைச்சாச்சு கொஞ்சம் தானே விட்டுட்டு வரக்கூடாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி அழிச்சுட்டு போயிடும். இத்தினொன்று துளி நெருப்பு தானேன்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. அது மாதிரி பகை, எந்த வகையிலையும் பகையை சம்பாதிச்சுக்க கூடாது. இவன் என்ன பண்ணிவிட முடியும் நம்மள அப்படின்னு நாம நினைப்போம். நேரடியா பண்ணலைனாலும் மறைமுகமா பெரிய இடைஞ்சல பண்ணிட்டு போயிடுவான், வாழ்க்கையே நாசமா போயிடும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில தேவையில்லாம பகையை சம்பாதிச்சு பாருங்க. அதுபோல கடன், கடன் இல்லாம வாழறது தான் உயர்வு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு ராவணனை பத்தி கம்பர் சொல்லுவார். வியாபாரத்துக்கு கடன் வாங்கிறது, தொழில் பண்ண கடன் வாங்கிறதுங்கிறது அது வேற விஷயம். நான் சொல்றது அன்னைக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கே கடன் வாங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். அது இந்த ராஜாங்கங்கள்லாம் இப்ப அப்படிதான் இருக்கு. ஆதி காலத்துல முன்காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் சொல்றார். பாராளும் படர் செல்வம், அந்த செல்வத்தோட எல்லை சொல்ல முடியாது. உலகத்திலேயே பணக்கார நாடு எது அப்படின்னா இன்னைக்கு அவரவர்கள் ஏதோ சொல்லுவார்கள். இந்த 500 வருஷத்துக்குள்ளதான், 500 வருஷம் இல்ல ஒரு 800 வருஷம் முன்னாடி வரையில், ஆரம்பத்திலேந்து 800 வருஷம் முன்னாடி வரையில் உலகத்திலேயே பணக்கார நாடு எதுன்னா நம்ம பாரத தேசம் தான், இந்த இந்தியா தான். அசித் கிருஷ்ணா வசுந்தரா அப்படின்னு ராமாயணம் சொல்றது. இது மாதிரி ஒரு செல்வ செழிப்புள்ள நாடு கிடையவே கிடையாது. நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். நீங்க படிக்கிற வரலாறுலயே அதை பார்த்தா தெரியும். உலகத்துல உள்ள எல்லா நாட்டிலேருந்தும் படையெடுத்து பாரத நாட்டை நோக்கி வந்தான்னு தான் வரலாறே தவிர நாம ஒரு இடத்துக்கு பிச்சை எடுக்க போனோம்னு கிடையவே கிடையாது. அது இப்பதான் வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தா நம்ம நாட்டை நோக்கி வந்தார்கள். இஸ்லாமியர்களோ துலுக்கர்களோ, முகமதியர்கள் துலுக்கர்கள். அந்த இஸ்லாமியர்களே 2 வகை உண்டு. சன்னிஷியான்னு சொல்றாலும் அது மாதிரி. அது முதல்ல துலுக்கர்கள் வந்தார்கள், அப்புறம் முகமதியர்கள் வந்தார்கள், இல்லை மாறி வந்திருக்கலாம். அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் இந்த தேசத்தை நோக்கி வந்தது என்ன புண்ணிய பூமின்னா, இங்க உள்ள க்ஷேத்திரங்கள் எல்லாம் க்ஷேத்திராடனம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு போலாம்னா வந்தார்கள். கொள்ளையடிக்க தான் வந்தான், திருட்டு பயல்கள் தான், யோக்கியன் கிடையாது, திருடர்கள், திருடதான் வந்தார்கள்.
அதுதான் வரலாறு அப்படிங்கிறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இத்தனை பேருக்கு திருட்டு கொடுத்தது போக இன்னும் மிச்சம் இருக்கு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் பிராகாரத்துல உள்ள ஒரு அறையை திறந்தார்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அதுல உள்ள ஒரு நகைகளை பார்த்தா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு நகை இருக்கு. 3 லட்சம் கோடி இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணினா தெரியும். திருவனந்தபுரம்ங்கிறது ஒரு எட்ஜு, இந்த பாரத தேசத்தினுடைய எட்ஜு. அந்த ஒரு குட்டி பிரதேசத்துல உள்ள அரசாண்ட மன்னர்களே அந்த பத்மநாப சுவாமிக்கு அப்படி செஞ்சார்கள்னா, இந்த திருச்சி ஜில்லா, தஞ்சாவூர் ஜில்லா எல்லாம் எவ்வளோ செல்வ செழிப்பான இடம். ரங்கநாதருக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சிருப்பார்கள் ராஜாக்கள்லாம். ரங்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் அதெல்லாம் எங்க போச்சு? இன்னி பர்யந்தம் கொல்ல போயின்று. இந்த கோஹினூர் வைரம்னு சொல்றோமோனோ, அது ஒரிஜினலா ரங்கநாதருடைய கண்ணு தான். அது அதை வரலாறுல பதிவு பண்ணியிருக்காங்க. அது 2 வைரம், அது ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்குன்னு தெரியல. ரங்கநாதருக்கு 2 கண்ணு, 2 கண்ணுல வைக்கிற வைரம் அது. அது ஒரு வைரம் தான் இருக்கு. ஆனா ஒண்ணும் இந்த தேசத்திலேந்து திருடின்னு போன ஒரு பயலும் உருப்படல, நிம்மதியா இல்லை. நம்ம கண்ணு எதிர்த்தாப்புலயே அவன் நாசமாறத நம்ம பார்ப்போம், அவன் எவனா இருந்தாலும் சரி. ஏன்னா இது அத்தனையும் தெய்வ சொத்து, மக்கள் தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணின சொத்து. அது குலநாசம் ஏற்படும், குலநாசம் ஏற்படும். ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல இப்படி ஒரு செல்வ மிகுதியான நாட்டை விட்டுட்டு ராமர் கிளம்புறார், தியாகம் பண்ணினார் அப்படிங்கிறார். ராமர் 14 வருஷம் நாட்டை விட்டுட்டு போனார். 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த உடனே அவரே அரசாண்டார்னு சரித்திரம். ஆனா பரதன் இருக்கான்னு பாருங்க, ராமர் தியாகத்தை விட பரதனோட தியாகம் பெருசு. இந்த தியாகிகளை வரிசையை சொல்லிட்டு வரேன், அதுல பீஷ்மர் தியாகம் தான் பெருசுங்கிறதுக்காக இதை சொல்றேன். பரதனோட தியாகம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ராமர் சொத்தை தான் தியாகம் பண்ணினார். அதே சொத்தை பரதன் எப்படி தியாகம் பண்ணினான்? தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழ்நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா அப்படிங்கிறார் கம்பராமாயணத்துல. 1000 ராமன் வந்தாலும் பரதனுக்கு ஈடாக ஆக முடியாதுன்னார். எப்படி? இதுல ஒரு கான்ட்ரவர்சி வேற இருக்கு. ஒரு காவியத்துல ஒருத்தரை பத்தி உயர்வாக பேசும்போது கதாநாயகனுக்கு உட்பட்டு தான் பேசணும், கதாநாயகனை விட மிகுதியாக உயர்ந்து பேசக்கூடாது. இது காவியத்தோட தர்மம். இது இந்த ராமாயணத்துல கதாநாயகன் ராமர். இவர் என்ன சொல்றார் கம்பர்? 1000 ராமரின் கேள் ஆவரோ தெரியுதம்மா, பரதனுக்கு ஈடா 1000 ராமர் வந்தாலும் சமமாகுமா அப்படின்னு கேட்கிறார். இத தமிழ் சபையில ஒத்துக்கல. ஒரு காலத்துல ஸ்ரீரங்கம் சிதம்பரங்கள்லாம் தமிழ் சபை, மதுரை முன்னாடி இருந்து அப்புறம் ஸ்ரீரங்கம் சிதம்பரம் தான். அவ ஒத்துக்கல. ஏன்னா நீ கதா சாங்கியம்னு சொல்லுவோம், இத சாஸ்திரங்கள்ல ஒரு வகை. அதை நீ தாண்டி பேசியிருக்க, அலங்கார சாஸ்திரத்தை தாண்டி பேசுற, அது தப்பு. அவர் சொன்னார், அங்க என்ன உண்டோ அதை அப்படியே சொன்னேன், ட்ரூவை உண்மையை சொன்னேன். ராமர் தியாகம் பண்ணினது சொத்தை 14 வருஷம். 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து ராமருக்கு வந்துடும். ஆனா பரதர் தியாகம் பண்ணினது அப்படி இல்லை. பரதன் பண்ண தியாகத்தை சொல்றேன். அரச குடும்பத்துல மூத்த மகனாக பிறந்தாலன்றி கிடைக்காத ராஜ்யம். அரச குடும்பத்துல மூத்த மகனா பிறக்கணும். சாமானிய குடும்பத்துல கடைசி பிள்ளையா பிறந்தா சௌக்கியமா இருக்கலாம். சாதாரண குடும்பத்துல மூத்த மகனா பிறந்தா எல்லா பொறுப்பும் அந்த விடிஞ்சிடும்.
இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள வயசு முடிஞ்சு போயிடும். அக்கா கல்யாணம் பண்ணி தங்கை கல்யாணம் பண்ணி சீர்லாம் செஞ்சு இவர்களெல்லாம் கரையேற்றி விட்டுட்டு தன் குடும்பத்தை திரும்பி பார்க்கலாம்ங்கிறதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் மனுஸ்மிருதியில சொன்னார், ஜேஷ்டனுக்கு 2 மடங்கு சொத்துல கொடுக்கணும்னு. இந்த குடும்பத்துக்கு தலைப்பிள்ளையா இருக்கான்னு பார்த்தீங்களா, சொத்தை பிரிக்கும் போது இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு உழைச்ச பையனா இருந்தான்னா அவனுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் இருக்கு, அவனுக்கு வாயுசு முடிஞ்சு போயிடுது. அப்பாவோடையே ஓடி குடும்பத்தையே பார்த்துட்டு தொழிலையே பார்த்துட்டு அப்பா காலமானத்தே அவனுக்கு 50 வயசு 55 வயசு ஆயிருக்கும், கூடையே செஞ்சிருப்பான். திரும்பி அதுக்கு மேல அவன் என்னத்தை சம்பாதிக்க முடியும்? ராஜ குடும்பத்துல அதனால கடைசி பிள்ளையா பிறந்தா ஒரு கவலை கிடையாது, ஒரு கடமை கிடையாது. கோவில் மாடு மாதிரி சௌக்கியமா இருக்கலாம். அந்த காலத்துல கோவில் மாடுன்னு அதை யாரும் பிடிச்சு கட்டலாம் மாட்டார்கள். எங்க வேணாலும் அது போகலாம், எங்க வேணாலும் மேயலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சௌக்கியமா இருக்கும். மூத்த பையனாக ராஜாங்கத்துல பிறக்கலைன்னா ராஜ்யம் கிடைக்காது, பட்டாபிஷேகம் செய்ய முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை இவன் கேட்கல, இவ அம்மா தான் கேட்டா, அவ அப்பா அதுக்கு சரின்னு சொன்னார். அதுவும் பர்மனண்டா கிடையாது, 14 வருஷம்தான். அந்த 14 வருஷ சொத்தை 14 வருஷம்தான் சொல்லிட்டேன். இந்த 5 வருஷத்துக்கே நாயடி பேயடி நடக்கிறது சண்டை. அதுவும் ஒரு மாகாண ஒரு ஸ்டேட்டுக்கு மொத்த ஹோல் தேசத்தை யோஜனை பண்ணுங்க. இந்த பாரதம் அந்த காலத்துல அகண்ட பாரதம்னு பேர். இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வியட்நாம் பங்களாதேஷ் தாண்டி இது பரியந்தம் தாய்லாந்து பரியந்தம் பாரத நாடு தான். 56 தேசங்கள். இந்த 56 தேசங்கள் செப்பரேட்டா இருந்தாலும் இதுக்கு ஒரு ஹெட் இருப்பார்கள் அப்பப்ப. அது நான் தர்மர் கதை வரத்தே சொல்லுவேன். அதுக்கு ராஜசூய யாகம்னு பேர். அஸ்வமேதம் ராஜசூயம்னு ஒரு யாகம். அதை பண்றதே எல்லாரையும் ஜெயிச்சுட்டு தான் பண்ணணும். எல்லாரும் அவனுக்கு கீழே வரணும், கப்பம் கட்டணும். நம்ம ராஜேந்திர சோழனே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான் வெளிநாடெல்லாம் போய் படையெடுத்தது. கங்கை கொண்டவனும் அவன்தான். அவன் இந்த பிருகதீஸ்வரம்ங்கிற கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு சிவன் கோவில் கட்டியிருக்கார். இன்னைக்கும் யுனெஸ்கோல அது பாதுகாப்புல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புல இருக்கு. அந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா, தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோவிலை விட அது பெருசு. லிங்கம் அங்க அதை விட அது பெருசு. இதுக்கு கங்கையில அபிஷேகம் பண்ணணும்னு இங்கேருந்து ஆரம்பிச்சு ஹிமாச்சலம் பரியந்தம் இவன் வெற்றி கொண்டு திரும்பி வரும்போது வெற்றி கொண்ட ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடம் கங்கை ஜலம் கொண்டு வரணும்னு அழிச்சுட்டு வந்தான். அவர்கள் கையால கொண்டு வர சொல்லி இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த இந்தியா முழுக்க ஒரு ராஜாவா இருந்திருக்கார் ராஜேந்திர சோழன். அதுக்காக சொல்ல வரேன். பாரத தேசம் முழுக்க ஒரு ராஜாவா இருந்திருக்கார். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அடுத்தது இன்னொருத்தன் பெரியவனா வந்தான்னா அவன் ஜெயிச்சுக்குவான். இந்த அயோத்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சூரிய வம்சத்து அரசர்கள் இருக்கிற பரியந்தம் அவர்கள் தான் ராஜா. இந்த சூரிய வம்சத்து அரசர்களை யாருமே வெல்ல முடியாது. அது சூரிய வம்சம் முடியற சமயத்துலதான் அதனுடைய பாதியில சந்திர வம்சம் ஆரம்பிக்கிறது. சந்திர வம்சம் இருக்கிற பரியந்தமும் யாரும் அவர்களை ஜெயிக்க முடியாது. சூரிய வம்சத்து கதை தான் ராமாயணம், சந்திர வம்சத்து கதை தான் மகாபாரதம். இன்னைக்குமே ஒரு ஒரு பதிவுக்காக சொல்லிட்டு போறேன். இன்னைக்கும் இந்த நாட்டில் உள்ள எல்லா மன்னர்களும் தன்னை பத்தி குறிப்பிடும் போது ஒன்னு சூரிய வம்சம்னு சொல்லுவார்கள் அல்லது சந்திர வம்சம்னு சொல்லுவார்கள். நம்ம சோழ நாடெல்லாம் சூரிய வம்சத்தை சேர்ந்தது. பட்டயத்துல குறிச்சுக்கிறதே அவர்கள் சூரிய வம்சத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள், அந்த வம்சத்துல வந்தவர்கள் அப்படி. அந்த அளவுக்கு சக்கரவர்த்தியாயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 14 வருஷம்தான் கிடைச்சது பரதனுக்கு.
அந்த வாய்ப்பை அவன் பெருசா நினைக்கல. தீவினை என் நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கின்னு தூக்கி போட்டான். அப்ப அதை விட பரதனோட தியாகம் அதை விட பெருசா இருக்கு. அதை விட பெரிய தியாகம் பீஷ்மர் பண்ண தியாகம். மகாபாரதத்துல பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி தான் இன்றைய தினம் நாம பேச போறது, கேட்க போறது. அவர் என்னத்தை தியாகம் பண்ணினார்னால் வாழ்க்கையே தியாகம் பண்ணினார். சில பேர் வாழ்க்கையே இல்லாதவன் தியாகம் பண்றேன்னு சொல்லுவான். இல்ல, ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து அதை விட்டாதான் தியாகம்னு பேர். என்னால அது முடியாது அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது பெருமையானு. நீ வேணும்னு சொன்னாலும் உனக்கு கிடைக்காது. இப்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை, காலையில பொழுது விடிஞ்சாலே அவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு தினமே பட்னி, ஏதாவது 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு கிடைக்கும். அப்படிங்கிறவன் ஏகாதசி அன்னைக்கு நான் பட்னி கிடக்க போறேன்னு சொன்னா ஏதாவது பெருமையானு? எல்லா வகையான சாப்பாடும் இருக்கு, சாப்பிட முடியும், உடம்புலையும் தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏகாதசி பட்னி கிடக்க போறேன்னா தான் அதுக்கு பெருமை. ஏன்னா வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம்னு சொல்லணும். ஒரு பொருளை பார்க்காத பரியந்தம் மன உறுதி இருக்கும், அந்த பொருளை பார்த்தா மன உறுதி போயிடும். இது அடிப்படை சுபாவம். அந்த இடத்துல உறுதியோட இருக்கு. குடிக்காம ஒருத்தன் இருக்கான்ங்கிறது பெருமை இல்லை, கல்லு கடையில வேலை பார்த்து குடிக்காம இருந்தாதான் பெருமை. கல்லு கடையில வேலை பார்த்து குடிக்காதவனா இருக்கணும். அது மாதிரி நான் சொல்றது. இப்ப இன்னைக்கு புரியுற மாதிரின்னா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. இருந்து அதை தொடாம இருக்கணும். பீஷ்மருடைய வாழ்க்கையை சொல்றேன், அப்பதான் அந்த பெருமை தெரியும். எத்தனை தடவை அவர் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவர் அதை தவிர்த்தாருங்கிறதுக்காக சொல்றேன். மகாபாரதம்ங்கிறதே தேவதைகளுடைய சரித்திரம். தேவர்களும் அசுரர்களும் பல வடிவத்துல மனித உலகத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்ட கதை தான் மகாபாரதம்ங்கிறது. அதுல அஷ்டவசுக்கள்னு சில பேர். பொதுவாக நம்ம 33 கோடி தேவதைகள்னு சொல்றோமோ, 33 கோடி தேவதைகள் அப்படின்னா 33 கோடின்னு அர்த்தம் இல்ல, 33 குரூப்னு அர்த்தம், கணம்னு அர்த்தம். ஏகாதச ருத்ரால், துவாதச ஆதித்யால், அஷ்டவசுக்கள். கவனிச்சு கேட்கணும். இதற்குள்ளதான் தேவதைகள் எல்லாம் அடக்கம். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள். கூட்டினா எவ்வளவு வருது? இதை தவிர 2 பேர் அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர். இவ தனியது டாக்டர் குரூப். இது 31 வரும், அதை 2ஐயும் கேட்டா 33 வரும். இன்னைக்கு நாம பித்திருக்களை பூஜை பண்ணும் போது வசுருத்ர ஆதித்ய வசுருத்ர ஆதித்ய அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த 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 கணக்கில் தான் அது. ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு. அந்த 8 வசூல ஒரு வசு என்ன பண்றார்? 8 வசுக்களும் வந்தார்கள். பாரத தேசம் ஹிமாச்சல பிரதேசத்தில், பொதுவாக ஹிமாச்சல பிரதேசம் தேவபூமி, தேவதைகள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். இன்றளவு அங்க உள்ள மனிதர்களே நம்மளை பார்த்தா அவர்களோட சேர்த்துக்க மாட்டார்கள். இன்னைக்கு யாராவது பத்ரி கேதார்லாம் போய் ஒரு நம்ம பிளைன் விசிட்டா போயிட்டு வரோம், அந்த கிராமங்கள்ல பழகினா நான் சொல்றது புரியும். நாங்கெல்லாம் ரிஷி பரம்பரைம்பார்கள். அவர் அந்த லைஃபே வேறையா இருக்கும். நம்மோட அவர்கள் சேரவே மாட்டார்கள். அது மாதிரி அவர்கள் பெருமையா நினைப்பார்கள். தேவதைகளும் இன்றளவும் இருக்கார்கள். தெய்வங்களை இன்னைக்கும் பார்க்கிறவர்கள் இமாச்சலத்துல எப்படி திருவண்ணாமலையில எத்தனையோ சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இமயமலை முழுக்க தெய்வங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய. அதனாலதான் கைலாசம், பத்ரி, கேதார்லாம் நம்ம போறோம்.